ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம காரைக்கால் டு கும்பகோணம் போகிற வழியில் இருக்கிற புகழ்பெற்ற திருப்பாம்புரம்ன்ற ஊரில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம கந்தன்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு போகிறோங்க. இந்த கோயில் சத்ரு சம்ஹார பரிகார ஸ்தலமுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும், அந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். கந்தன்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த இடத்துலேருந்து 6 கிலோமீட்டருங்க. பேரே அழகாக இருக்குல்ல, கந்தன்குடி. கந்தன்குடி இருக்கும் இடம் கோவில் கந்தன்குடி. ஆர்ச் பாருங்க, நல்லா இருக்குங்க. சுப்பிரமணிய சுவாமி சத்ரு சம்ஹார பரிகார ஸ்தலம். வந்துட்டோங்க. மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கந்தன்குடி மிக அற்புதமான ஒரு ஊர், ஒரு அற்புதமான முருகர் கோயில். நிறைய பேருக்கு இப்படி ஒரு முருகர் கோயில் இருக்கிறது தெரியாதுங்க. அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லணும். கந்தன் குடி கொண்ட ஊர் அப்படின்ற பேர்லயே இந்த ஊருக்கு கந்தன்குடின்ற பேர் வந்திருக்கு. இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்துல பேரளம்ல இருந்து காரைக்கால் போற வழியில இந்த கந்தன்குடி அமைந்திருக்குங்க. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில், பரிகார ஸ்தலமும் கூட. இந்த கோயில் பத்தியான அனைத்து விவரங்களும், இந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, இந்த கோயிலோடைய கட்டமைப்பு நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. இங்க இருக்கிற சன்னதிகள், அது மட்டும் இல்லாம நம்ம போகும்போது சிறப்பான ஆரத்தி நமக்கு கிடைச்சது. அதை நம்ம பதிவும் பண்ணியிருக்கோம். இந்த கோயில்ல நீங்க முருகப்பெருமான நேரடியா நம்ம வீடியோ காட்சி மூலயமாவே தரிசனம் பண்ண போறீங்க. இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ற செய்யுங்க. பகிர்றது மூலமா இந்த கோயிலோடைய அருமை பெருமைகள் அனைத்தும் அனைவருக்கும் போய் சேரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயணம் பண்ற நமக்கு நீங்க ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சூப்பர் டேங்க்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பே லிங்க்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ணலாம். அது நாங்க இன்னும் பயணம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கந்தன்குடி. அற்புதமாக இருக்கு சுதை சிற்பங்கள். உள்ள போகலாம். கொடிமரம் பாருங்க, எவ்வளோ தீபம் ஏற்றிருக்காங்க. பெரிய மண்டபம்ங்க, பெரிய மண்டபம். இங்க பாருங்க, இங்க முருகருக்கு யானை வாகனமா இருக்குங்க. உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாங்க.
इन्द्रायाय सहस्रयो अग्निर्विभ्राष्टिवदनः वायुश्वेतसि गदृगः संवत्सरो विटो वह्निः नित्यास्ते नुतिरास्तव सुब्रह्मण्यों देवसेना वल्लीसरा सुब्रह्मण्यान शक्तये नमः कृतदीपं दरिसजामि வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே சிவபெருமான் சன்னதி இங்கே பாருங்கள், பழமையான திருக்கோயிலுங்க. கல் எடுத்து அப்புறமா இது பண்ணியிருக்காங்க, சீரமைப்பு பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது அது. இங்கே நாகர் சன்னதி, இந்த இடத்துல ஐராவதீஸ்வரர், ஐராவதீஸ்வரர். இங்கே அம்பாள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானும் நானும் கூட வரேன்னு சொல்லி, போருக்கு ஏன் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி இந்த இடத்துல நீ இரு அப்படின்னு இங்கே இருக்க வச்ச இடம் அதான் கந்தன்குடி. இங்கே இன்னொரு சிவபெருமான் சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சன்னதி. விசாலாட்சி அம்பாள். சண்டிகேஸ்வரர் சன்னதி. இங்கே பாருங்க, கிணறு ஒன்று இருக்கிறது கோயில் உள்ளவே. நடராஜர் சபை. தண்ணியும் இருக்குங்க பாருங்க, அந்த பழைய கிணறு. இங்கே இன்னொரு சிவன் சன்னதி இருக்குங்க. இங்கே 3 சிவபெருமான் இருக்காங்க. பிரணதாத்தி ஹர சிவன். பைரவர் சன்னதி. தேவசேனா.
ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, கோவில் கந்தன்குடி என பெயரோடு விளங்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய தல வரலாறு. முன்பொரு காலத்திலே அம்பன் அம்பரன் என்கின்ற 2 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அப்பொழுது சிவபெருமானானவர் அவர்களுடைய தவத்திற்கு மெச்சி, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று வரம் கேட்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அருள, அசுரகுலத்திலே பிறந்த நம்மளை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற மிகவும் ஒரு ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் எல்லோரையும் துன்புறுத்தி வருகின்ற வேளையிலே அம்பிகை பார்வதி தேவியானவள் அவர்களை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு ஒரு அழகான ரூபமாக மாறி அம்பிகை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். அப்பொழுது அந்த இருவருக்குமே அம்பிகையை பார்த்தவுடன் மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை தோன்றி அம்பிகையினிடத்திலே வந்து விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி, இருவரையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள இயலாது, நீங்கள் இருவரும் யுத்தம் செய்து யார் ஜெயித்து வருகிறீர்களோ அவர்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று கூற, அம்பாலை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே அண்ணன் தம்பி இருவருமே யுத்தம் செய்து அம்பன் என்கிறவன் அம்பரனை யுத்தத்தில் சம்ஹாரம் செய்து மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையிலே அம்பிகை அழகான ரூபமாக இருந்த பார்வதி தேவி காளி ஸ்வரூபமாக மாறி உன்னை சம்ஹாரம் செய்ய போகிறேன் என்று கூறுகிறாள். அப்பொழுது முருகப்பெருமானும், நாமெல்லாம் வீட்டிலிருந்து எப்படி கிளம்பினா அம்மா அம்மா நானும் கூட வரேன் என்கின்ற சொல்லுவோமோ, அதே போன்று ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து புறப்படும் பொழுது முருகப்பெருமானும், அம்மா அம்மா எங்கே செல்கிறாய், என்னையும் அழைத்து செல் என்று கேட்க, அம்பிகை நான் யுத்தத்திற்கு செல்கிறேன், நீ வரவேண்டாம் என்று சொல்லும் பொழுது முருகன், இல்லை இல்லை நானும் உன்னோடு வரத்தான் வருவேன் என்று அடம் பிடித்து வருகிறார். இந்த இடம் வந்தவுடன், கந்தா நீ தங்கியிரு, நான் இதோ வந்துவிடுகிறேன் என்று அம்பிகை கூற, கந்தன் குடி கொண்டதனால் இந்த ஊர் கந்தன்குடி என்கின்ற பெயராலே விளங்குகிறது. பக்கத்திலே அம்பனை சம்ஹாரம் செய்ததால் அம்பஹரத்தூர் என்கின்ற பத்ரகாளி அம்மன் கோவில் பிரசித்தம். முருகப்பெருமான் இந்த இடத்திலே இருக்கின்றபடியால் தேவசேனா இந்த ஊரிலே தவம் செய்து முருகப்பெருமானையே மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த ஊரிலே தவம் செய்கிறார்கள். ஆதலால் எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு தேவசேனாவிற்கு இந்த ஊரிலே தனி சன்னதி உண்டு. தெற்கு நோக்கியபடி தவக்கோலத்திலே தேவசேனாவிற்கு தனி சன்னதியானது சிறப்பு. தேவேந்திரன் தன்னுடைய மகளுக்காக ஐராவதம் என சொல்லக்கூடிய யானையை காவலுக்கு வைக்கிறார், தவம் கலைந்து விடாமல் இருப்பதற்காக. அந்த ஐராவதம் பூஜை செய்தது ஐராவதீஸ்வரர் என்கின்ற சிவபெருமானும், முருகப்பெருமான் பூஜை செய்தது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி என்கின்ற மூர்த்திகளும், தேவசேனா தவம் இருந்து பூஜை செய்த பிரணதார்த்திஹரர் என்கின்ற சிவபெருமானும் இந்த ஆலயத்திலே சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள். எங்கும் இல்லாதபடி இந்த முருகப்பெருமானுக்கு அந்த ஐராவதமே வாகனமாக இருக்கிறது. எல்லா ஊரிலும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருக்கும். இந்த ஊரிலே தேவசேனா தவம் இருந்ததால் முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதர் கந்தன்குடியில் தங்கிய பெருமானே என்கின்ற வகையிலே இந்த ஊரிலே திருப்புகழ் பாடியிருக்கிறார். தொல்லியல் துறையிலே சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில் என்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்துள்ளார்கள். கோவில் கட்டி 1500 வருஷம் ஆறுது. முருகப்பெருமான் அதற்கு முன்னதாகவே இங்கே இருந்து எல்லாருக்கும் அருள்பாலித்து வருகின்றார். திருமணமாகாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானிடத்திலே அர்ச்சனை செய்து வழிபடுகையில் திருமணம் சீக்கிரம் கைகூடும் என்பது நிதர்சனமான உண்மை. அம்பிகையானவள் முருகனை குழந்தையாக இந்த இடத்திலே விட்டு சென்றதால் மடலைச் செல்வம் வேண்டும் அன்பர்கள் சஷ்டி திதியிலே இந்த முருகப்பெருமானை வந்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுகையில் சீக்கிரம் குழந்தை பேறு கிட்டும் என்பதிலும் கண்கண்ட உண்மை. அதே போன்று இந்த ஊரிலே சத்ரு சம்ஹார பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குகிறது. ஆதலால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஊரிலே காலையிலும் மாலையிலும் சத்ரு சம்ஹார அர்ச்சனைகள் நடைபெறும். எந்த விதமான சத்ரு பகைகள், எதிரிகள் தொல்லை, வியாபாரத்திலே முன்னேற்றம், வீடுமனை கட்டுவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் குழந்தை செல்வம் அடைவதற்கும் கல்வியில் உயர்கல்வி மற்றும்
கல்வி திறமையெல்லாம் ஏற்படுவதற்கும் இந்த ஊரிலே வந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் காலையிலும் மாலையிலும் அந்த சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்வதில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபடுகையில் எல்லாம் விதமான சத்ரு பகைகளும் நீங்கி அனைத்து விதமான வேண்டுதலும் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகையால் பக்த கோடி மெய்யன்பர்கள் யாவரும் இந்த ஆலயத்தை தவறாமல் தரிசனம் செய்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இந்த திருக்கோவில் கும்பகோணம் காரைக்கால் செல்லும் வழியிலே பேரளத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலே கோவில் கந்தன்குடி என்கின்ற இந்த முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த முருகப்பெருமான் திருக்கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். அந்த சமயத்திலே பக்தமையன்பர்கள் யாவரும் அவசியம் இந்த கோவிலை தரிசனம் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க கந்தன்குடியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ரொம்ப அற்புதமான தரிசனம். அவ்வளோ அழகாக முருகப்பெருமான் இருந்தார். இந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, இந்த கோயிலோடைய கட்டமைப்பு, இங்கே இருக்கிற சன்னதிகள், சுவாமிகள், அவங்க எல்லாரையும் நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இந்த கோயில் பற்றியான, இந்த ஊரை பற்றியான எல்லா விவரங்களையும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இதை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. சத்ரு சம்ஹார பரிகார ஸ்தலம் இந்த கோயில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.